ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீலாக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி பர்ச்சேஸ் போகிறோம். இது ஒரு ஈவினிங்லேருந்து எடுத்த விலாக் தான். ஒரு 2 பர்ச்சேஸ் பிளான் பண்ணி தான் போகிறோம். ஸோ அந்த 2 பர்ச்சேஸ் நான் எங்கெங்கே போனேன், என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறது உங்களோட இந்த விலாகில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா, தம்பி கொஞ்சம் அப்படியே ஏஜ் குட்டீஸுங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஏஜுக்கு ஒவ்வொரு மெச்சூரிட்டி இதாகும். அது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா தம்மன் அவளுக்கு இப்போ 2.5 years நடக்குது. நிறைய நம்மளை கைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. லிஃப்ட்டுக்கு முன்னாடி போகும்போது கிட்ட போய் நிற்கக்கூடாது, கால் உள்ளே விட்டுரும், அது மாதிரி கைட் பண்ணிட்டு இருந்தார். கீழே போனதும் இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு முன்னாடி இருக்க மெயின் டோரில் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க அத்தைக்கிட்ட கீ வாங்கிட்டு லாக் பண்ணிவிட்டு ரிட்டன் கரெக்டாக அவங்க அத்தை பேக்லேயே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கொண்டு போய் வச்சுருவார். அதாவது அவங்கவுங்க திங்ஸை எங்கெங்கே எடுத்துக்கிறாங்களோ அங்கே வைக்கணுங்கிற ஒரு ஹேபிட் வந்திருக்கு அவருக்கு. அப்புறம் முன்னாடி ரோட்டில் ஒரு குருவி அழகாக தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. அதை பார்த்து இவரை எக்ஸைட்மெண்ட் ஆனார். இவரை பார்த்ததும் அது பயந்து ஓடிடுச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் விலாக்லேயே சொல்லியிருப்போம், நாங்கள் மன்சூர் ஹோம் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சன் திங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, வாங்கலான்னு பிளான் பண்ணோம். பட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் சிட்டி சென்டர் மால் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் அந்த பர்ச்சேஸ் அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு போயிட்டோம். நாங்களும் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா இஸ்மாலியா போகிற பிளான். அதனால் இங்கே பார்த்து வச்ச திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடலாம். அண்ட் எல்லா ஏரியாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு திங்ஸு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் இங்கே இந்த திங்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். இங்கே இது பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம ஊரில் எப்படி ஒரு கிச்சன் யூட்டென்சில் ஷாப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். கம்பார்ட்மெண்ட்ஸ் தனித்தனியாக, அதாவது நான் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக ஒரு இது வச்சுருப்பாங்க. பிளேட்ஸ் ஒட்டி வர ஸ்பூன் ரேக்ஸ் அதெல்லாம் தனியாக இருக்கும். கப்ஸு, டீ கப்ஸ் ஒரு இதில் இருக்கும். ஸ்பூன் ரேக்கு, நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற யுட்டென்சில்ஸு, அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியல் வைஸும் வச்சுருப்பாங்க. எனக்கு இங்கே பர்சனலாக என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய டார்க் கலர்ஸ் இருக்கும். அந்த டார்க் கலர்ஸில் பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் பார்டர் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப யூனிக்காக இருக்கும். அண்டு கலர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதாவது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லையோ, பட் கடையை ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்துட்டு என்னென்ன திங்ஸ் எவ்வளோ ரேட் வருதுனாலும் பார்த்துட்டு வந்துடுவோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரேஸு, நம்ம யாராவது கெஸ்ட்லாம் அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ட்ரேஸ். இதிலே பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய கலர் காம்பினேஷனும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பாருங்களேன், குட்டி குட்டி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் பார்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரி பிளாங்கெட்ஸு, டவல்ஸு இதுவும் இருக்கும். கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் என்ன வாங்கணுமோ அதையும் வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன்ஸில் இல்லை நம்ம பெட்ரூம்ஸ்லாம் வைக்கிற மாதிரி குட்டி குட்டி கபோர்ட்ஸ் அதெல்லாமும் இருந்துச்சு. நாங்கள் வாங்கின திங்ஸ் எல்லாமே பில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் எல்லாமே ப்ராப்பராக க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு பில் போட்டு கிளம்பியாச்சு. ஏன் நம்ம ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணுறோம் அப்படின்னா, ரிட்டன் நம்ம போய் ஒரு திங்ஸை வாங்கினதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால் ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறது பெட்ரு. அங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே அடுத்து எங்கே வந்தோன்னு கேட்டிங்கன்னா க்ரீன் பிளாசா மால். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால தான் இதை செகண்டாக வச்சுருந்தோம். போகிற வழியில் டிஃபெக்ட்டும் இருந்துச்சு. நானும் டிஃபெக்ட்டுக்குள்ளே 2-3 டைம் போகணும்னு யோசிப்பேன். பட் மற்ற ஏதாவது கமிட்மெண்ட்ஸில் அது உள்ளே போகாமல் இருந்துச்சு. இன்றைக்கி உள்ளே போய்ட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு ஒரு டாப் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு செட் ஆச்சு. அதை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி இது மெயின் பர்ச்சேஸ் கிடையாது. நம்ம மெயினாக வந்தது பார்த்திங்கன்னா கேரிஃபோருக்கு. கேரிஃபோரில் பார்த்திங்கன்னா 2 மெயின் திங்ஸ் தான் வாங்கணும். பட் இருந்தாலும் கேரிஃபோரை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்கணுமா, எங்கே ஏதாவது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நான் இன்றைக்கி மெயினாக வாங்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டூத் பேஸ்ட்டு, டாபர் ரெட்டு. இது பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வர்றப்பவே ஒவ்வொரு டைமும் வாங்கிட்டு வந்து பழகியாச்சு. இப்போ ரீசன்ட் டைமில் இங்கேயே இருக்கிற கேரிஃபோரில் பார்த்திங்கன்னா டாபர் ரெட் கிடைக்குது. அதனால் அது ஒரு 2-3 பேக்கெட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வடைப்பருப்பு, இது முன்னாடி நாங்கள் இருந்த ஏரியாவில் கிடச்சிது, பட் இப்போ கிடைக்கல. ஸோ அதுவும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.